வணக்கம் மக்களே. என்ன மக்களே எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலயா? பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஏன்னா எங்க அக்கா வேற ஒரு சைடு பாட்காஸ்ட்ங்க பேர்ல வீடியோவா விட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பீங்க. பட் ஒரு சில பேர் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்காங்க போல. அந்த ஒரு சில பேர் மட்டும் எனக்கு இன்ஸ்டால வந்து யோ வீடியோ போடியா, எதையா ஒண்ணு வீடியோவா போட்டு விடியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கும் கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நானும் கொஞ்சம் ஃபன்னான கண்டென்ட்டுக்குள்ள போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே ஆரம்பிக்கிறத நம்ம தண்ணி பழத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டப்பா. தண்ணி பழத்துக்கான ஐடியும் தண்ணி பழத்துக்கான ரீல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா தண்ணி பழத்துக்கான ஐடி வந்து தொடர்ந்து பேன் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆட்கள் ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இப்ப என்ன ஐடி வச்சிருக்காருன்னு தெரியல. அப்ப ஐடியும் வீடியோ கொஞ்சம் அனுப்பிவிடுங்கன்னு கேட்டா என்ன வீடியோ அனுப்பிவிட்டுருக்காங்க பாருங்களேன். நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா? கிஸ்லாம் யாரையும் பண்ணதில்லம்மா. உங்களே யாராவது பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துட்டு சிரிக்கவா அளவான்னு எனக்கே தெரியல. ஏன்னா பார்க்க அப்படியே தண்ணி பழம் மாதிரி இருக்கு. நான் பாடி ஷேமிங் பண்ணல கைஸ், பார்க்க தண்ணி பழம் மாதிரி இருக்கு. மீன்ஸ் அதாவது நடை உடை பாவனை எல்லாம் தண்ணி பழம் மாதிரி இருக்கு. பட் அந்த கேரக்டர் மட்டும் கொரிலா மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. கொரிலா மாதிரி மாற்றி வச்சு ஒரு பேஜே நடத்துறாங்க. அந்த பேஜ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம தண்ணி பழம் தான். தண்ணி பழத்துக்கான வீடியோவெல்லாம் இப்படி கொரிலா மாதிரி மாற்றி போட்டா மக்கள் உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி பழத்துக்கான வீடியோவை விட இந்த கொரிலா வீடியோ தான் மக்கள் ரசிச்சு பார்க்குறாங்க. உண்மையா நீங்க வேணா இன்ஸ்டால போய் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோல என்ன சொன்னாரு, கிஸ்ஸா ஏதோ ஒன்று சொன்னாரு. என்னது, நீங்க கிஸ் பண்ணிருக்கீங்களா? கிஸ்லாம் யாரையும் பண்ணதில்லம்மா. உங்களே யாராவது பண்ணியிருக்காங்களா? என்னவா நேற்று கூட ஒரு சின்ன பசங்க ஆனால் உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கிஸ் பண்ணாங்க. அப்பா சாமி, அதாவது குழந்தைகள் வந்து முத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஆமா எனக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க, நான் முத்தம் கொடுத்துருக்கேன்னா இது எனக்கு புரியலையா? அவங்க கேட்ட முத்தம் வந்து வேற. அதாவது யாரையாச்சும் கிஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் சீனுக்காச்சும் கிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நேற்று கூட குழந்தைகள் வந்தாங்க என்னோட பேன்ஸுன்னு சொல்லி முத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த குழந்தைகள் யார் அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு இப்ப நிலவரம். ஒரு சில வீடியோஸ்லாம் கவனிச்சேன். இவர் ஏதோ ஸ்கூலுக்கு ஏதோ சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிருப்பாரு போல. அங்க அவன் நோட்டெல்லாம் நீட்டி அண்ணே நமக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க, நமக்கு ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டை நீட்டிட்டு இருக்காங்க. இவனை ஸ்கூல்ல கூட நோட் எடுத்திருப்பான்லான்னு தெரியல. ஆனால் தண்ணி பழத்துக்கிட்ட நோட் எடுத்து நீட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம கடைசியில பார்ப்போம். பட் இருந்தாலும் சத்தியமா சொல்றேன், கண்டென்ட் இல்லை. நீங்க கேட்பீங்க வீடியோ போடுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் இல்லாம ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி போய் நின்னேன். இந்த ட்ரோல் கண்டென்ட்டுக்குள்ள போலான்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போதுதான் நம்ம தண்ணி பழம் மாட்டினாப்புல சட்டுன்னு அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டு தண்ணி பழம் நம்ம மைண்ட்ல வந்தோடனே அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். சரி தண்ணி பழத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கிட்ட இருந்தே நம்ம இப்போ இந்த கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம பார்வை பற்றி. கமெண்ட் செக்ஷன்ல எப்பா பீடியன்ஸ் வந்து உட்காந்து கடுமையாக கதறி இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏதாவது பீட கதறினீங்க எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளோதான், எங்கள் அண்ணன் வந்து கும்மாங்குட்டு போட்டுருவாரு. இப்போ எங்கள் அண்ணன் தான் ட்ரெண்டு. அண்ணன் தான் ஃபுல் ட்ரெண்டு காய்ஸ். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தண்ணி பழத்தை இதுக்கப்புறம் நம்ம கையில பிடிக்க முடியாது. ஏன்னா ஆள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு எங்கேயோ போய்கிட்டே இருக்காரு. அவரு கூட ரீல்ஸ் பண்றதுக்கே பல பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தண்ணி பழத்து கூட ரீல்ஸ் பண்ணா ரீல்ஸ் ரீச் ஆயிரும், எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க ப்ரோ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன்ப்பா, தண்ணி பழத்துக்கான ஐடியா இப்பதான் அனுப்பிவிட்டாங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அவ்வளவு பேர் தண்ணி பழத்து கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. இதுல அதுல ஒரு ரீல்ஸை கூட போடுறேன், வேணா பாருங்களேன். எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டேன். இதை என்ன சொல்றது சொல்லுங்க, யாரா சொல்லுங்களா? இதை நம்ம என்ன சொல்றது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது? யாரா சொல்லுங்க, இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? நம்மளா சத்தியமா கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தண்ணி பழம் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை. அவர் வந்து எங்கேயோ மேல போயிட்டு இருக்காரு. பட் கூட சேர்ந்து இந்த ரீல்ஸ் பண்றவங்கள கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அவங்களையும் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இவர் கூட சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணாது, ஏதாவது ஃபன்னாவாச்சும் ரீச் ஆயிரும், நெகட்டிவாச்சும் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீலுங்க இது? என் காலு தரையில இல்லையா? ரைட் விளங்குன மாதிரி தான். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டேன். சரி, நான் நிதானமா தான் இருக்கேன். கால் தரையில படுது பாரு. நீங்க நிதானமா தான் இருப்பீங்க. பக்கத்துல இருக்க தண்ணி பழம் தான் கொஞ்சம் நிதானமா இருக்க மாட்டேங்காரு. பார்த்துருப்பீங்க ஆள் எப்படி பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஒரு மாதிரி ரோபோ மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. டப்புன்னு கடிச்சு போடுவார். ஆள் கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் தான். நீங்க பாட்டுக்கு ஃபன்னா ரீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ரீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் சட்டுன்னு விழுந்து கடிச்சு போடுவார். இப்போ நிக்கிற போச பாத்தீங்களா, மும்முன்னு ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காப்ல. பட் அவரை சொல்லி என்னத்தை சொல்ல, பக்கத்துல ரீல்ஸ் பண்ற அவங்கள தான் சொல்லணும். எதுக்காக இப்படி ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. உண்மையாவே தண்ணி பழத்தை பிடிச்சி போய் ரீல் பண்றாங்களா, இல்ல தண்ணி பழத்து கூட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரீல்ஸை போட்டா அது நெகட்டிவாச்சும் ட்ரெண்ட் ஆயிரும், அது மூலமா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்களா என்னமோ தெரியல. நான் நிதானமா இல்லை, என் காலு தரையில் இல்லைன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கொஞ்சம் பிடிச்சி வைங்க கைஸ். ஒரு மாதிரி ரோபோ மாதிரி நின்றுட்டு இருக்காரு, கடிச்சு வச்சுட்டு போறாரு அந்த பொண்ணை. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீல்ஸ்
என்னால் அந்த ஐடியில் பார்க்க முடிஞ்சுச்சு. ஐ திங்க் இவர் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போறாருல. ஏன்னா சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாமே சும்மா ரீச்காக இவரை கூட்டு சும்மா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி போற இடத்துல அங்க இருக்க ஆங்கர்லாம் பிடிச்சி ரீல்ஸ் போட்டுறாரு. அது இவரா போடுறாரா இல்ல அங்க உள்ளவங்க வந்து ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லி போட வைக்கிறாங்களா என்னமோ தெரியல. ஏகப்பட்ட பேர் ரீல்ஸை போட்டு வச்சிருக்காங்க. பட் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவரு கூட ரீல்ஸ் பண்ண ஆள் இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கைஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. தண்ணி பழத்துக்கான வளர்ச்சி எப்படி நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, தண்ணி பழத்துக்கான வளர்ச்சி அங்க இருக்கு, நம்ம எல்லாம் இங்க தான் இருக்கும் கைஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பட் இப்போ நான் அந்த ஸ்கூல் டாபிக் வரேன். ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி நான் பேசி ஆகணும். ஏன்னா ஃபன்னா கண்டென்ட் எடுக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணமோ தண்ணிப்பழம் மாட்டினாப்ல. ஆக்சுவலா தண்ணிப்பழம் வந்து ஏதோ 2 ஸ்கூலுக்கு வந்து கெஸ்டா போயிருப்பாரு போல. அங்க போன இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு ஏறனோடனே ஒரே சவுண்டு, தண்ணிப்பழம் திவாகர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அப்புறம் அந்த இடத்துலயே அவருக்கு வந்து ஒரு தர்பூசணியை வெட்டி கொடுத்து அவரை வந்து இப்படி பண்ண வைக்கிறாங்க. ஒரு மாதிரி அவரை வச்சு ஃபன் பண்றாங்களா இல்ல உண்மையாவே அவரை வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சு கெஸ்டா கூப்பிடுறாங்களா அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவரை வந்து ஆக்சுவலா எதுக்கு கெஸ்டா கூப்பிடுறீங்க, அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல் கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, தண்ணிப்பழம் போனோடனே இந்த ஸ்கூல்ல இருக்க அந்த சின்ன சின்ன பசங்களாம் நோட் எடுத்துட்டு போய் கொடுத்து, அண்ணா எனக்கு ஒரு கையெழுத்து போடுங்க, அண்ணா எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணிப்பழத்துக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு இருக்காங்க. அவரு பெரிய இது மாதிரி தரா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க யாரோ வீடியோ எடுக்காங்க, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஆக்சுவலா நம்ம யாரை குத்த சொல்ல, ஸ்கூலை குத்த சொல்லவா இல்ல அந்த பசங்களை குத்த சொல்லவா, இல்ல இவரை குத்த சொல்ல முடியாது. ஏன்னா இவர் எங்க கூட்டாலும் போயிருவாரு, அது வேற எதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் எங்க கூட்டாலும் போயிருவாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலை தான் ஃபர்ஸ்ட் குத்த சொல்லணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு, எப்படி ட்ரெண்ட் ஆனாரு, என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவரை மாதிரி ஆளை எதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்கூல்ல கெஸ்டா கூப்பிடணும்? இவர் என்ன சாதிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் இவர் வாழ்க்கையில இவர் என்ன சாதிச்சிட்டாரு, இப்ப இன்னொரு இடத்துல இருக்காரு, இப்ப ஸ்கூலுக்கு கெஸ்டா வந்ததுனால அந்த பசங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுப்பாரு, எனக்கு அதுதான் புரியல. இவர் என்ன கொடுப்பாரு, பசங்களா படிக்காதீங்க, எல்லாருமே அப்படியே படிச்சு முடிச்சாலும் இதை கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போகாதீங்க, நீங்களே போன் எடுங்க, என்ன மாதிரி வந்து லெமன் ஸ்டார் வெங்காயம் ஸ்டார்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லுவாரோ. ஏன்னா இவர் அதான பண்ணியிருக்காரு, இவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சு மட்டும் தான் ட்ரெண்ட் ஆனாரு, அதை வச்சு மட்டும் தான் அப்படியே ஒரு மாதிரி உருட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரை ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா கூட்டா இவர் என்ன பேசுவார்? நீங்க சொல்லலாம் ப்ரோ அவர் படிச்சிருக்காரு ப்ரோன்னு சொல்லிட்டு. இது இத்தனை நாள் வரத்துக்கு அவர் படிச்ச விஷயத்தை வச்சு எங்க என்ன பேசி என்ன சாதிச்சாரு? எது படிச்ச விஷயத்தை வச்சு எங்கேயாச்சும் பேசி ட்ரெண்ட் ஆனாரா? வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவரை எதுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க? இது இவர் மட்டும் இல்ல, இவர் மாதிரி நிறைய ஸ்கூல் நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. அது அப்படிதான் இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மேபி அவங்க ஸ்கூல் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்களா என்னமோ தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதாவது முன்னாடிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, முன்னாடிலாம் ஸ்கூல்ல வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுறாங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் வாழ்க்கையில ஏதாவது சக்சஸ் ஆனவங்களா இருப்பாங்க, இல்லாட்டினா அந்த ஸ்கூல் லோக்கல்ல ஏதாவது சரௌண்டிங்ல இருக்க ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் கூப்பிடுவாங்க, ஓகேவா? ஆனா இப்போ அது எப்படி மாறிட்டுனா, இன்ஸ்டால ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்காரா அவரை கூப்பிடுங்க, இன்ஸ்டால இவங்க ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகுறாங்களா சரி அவங்கள கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அதை அவங்கள வச்சு ஒரு வீடியோ போட்டு அது ஒரு மாதிரி இவங்களுமே ஒரு பப்ளிசிட்டி தான் தேடுறாங்களே தவிர அங்க படிக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்கணும்லாம் விரும்பல. அது நல்லா நிறைய பார்க்க முடியுது. முன்னாடி இது ஒரு பிரச்சனையாவே பெரிய கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்ப தன்னிப்போல அதை ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல, திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிருக்காப்ல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கைஸ், ஒன்னு சிம்பிளா சொல்லணும்னா அங்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை நீங்க வந்து ஒரு இதா எடுத்து நீ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை நக்கின்னு போயிடும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவர் ஏதோ பண்ணி ஒரு மாதிரி கேவலப்பட்டாலும் சரி, சாணி அடி வாங்கினாலும் சரி, நான் வந்து அப்படியே இன்ஸ்டால வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. இவரை மாதிரிலாம் இது பண்ணி மேல வர முடியாது, எதுவும் அதை புரிஞ்சுக்கோங்க. இவருமே சக்சஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில? வாய்ப்பே கிடையாது. இப்போ பிக் பாஸ் விட்டு வெளியே வந்திருக்காருல, பிக் பாஸ் எனக்கு இந்த சீசன்ல எது கூப்பிட்டானேன்னு சுத்தமா தெரியல. அது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி குப்பை மாதிரி தான் நடத்தினானுவ. பட் சிம்பிளா சொல்லணும்னா இவரை பார்த்து இன்னொரு சில பேர் மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இவர் பேர் என்ன, இவர் வாட்டர்மெலன் ஸ்டாரா, இப்போ புதுசா ஒருத்தர் லெமன் ஸ்டார்னு உருவாயிருக்காரு, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அவருமே அடுத்த பிக் பாஸ் 10க்கு ட்ரை பண்றாரு போல. அவரை பத்தி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலான் இருக்கேன். அவரை பத்தி மட்டும் இல்ல, நிறைய பேர் உருவாயிருக்காங்க. அதான் இந்த மாதிரி மெண்டல்லாம் ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி ஷோ கூட்டு போறது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கெஸ்டா கூப்பிடுறது, இந்த மாதிரி பண்ண எல்லாரும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே நம்மளும் அரமெண்டல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சா இப்படி ஃபேமஸ் ஆயிடலாம் போல, இப்படி ட்ரெண்ட் ஆயிடலாம் போல, இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் போலன்னு சொல்லிட்டு நிறைய அரமெண்டல் இறங்கி இருக்குது காலத்துல.
ப்ளீஸ் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படித்து அது மூலமாக நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை ஏதாச்சும் பிஸ்னஸ் வச்சு அது மூலமாக மேலே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எப்படி சொல்லலாம், இது அரை பூசணிக்கான்னு சொல்லாமல் வேணாம், தற்கூறினே சொல்லலாம். எப்பவுமே நம்ம சொல்கிற அந்த தற்பெருமை தற்கூறி இவனை பார்த்து எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்காதீங்க. வாழ்க்கை நக்கின்னு போயிடும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த குட்டி பசங்க கையில் தொங்கினானுல எனக்கு தெரிஞ்சு அதை கிழிச்சு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆர்வமாக போய் கையில் வாங்கியிருக்கானு தெரியுமா, அதுவே தப்பு, அதுவே மிகப்பெரிய தப்பு. தயவுசெய்து பண்ணாங்க டேய். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஸ்கூல் புரிஞ்சுக்கோங்க டேய். நீங்கள் வந்து ஸ்கூல் நடத்துறீங்களா இல்லை இந்த மாதிரி தற்கொலையை கூட்டு வந்து அங்குள்ள ஒன்றில் தற்கொலை ஆக்க போறீங்களான்னு தெரில. இப்போ நீங்கள் இவனை கூட்டு வந்ததுனால இவனை மாதிரி இன்னொரு சில பேர் அந்த குட்டி பசங்களே வீடியோ போட ட்ரை பண்ணணும். இதை பற்றி உங்களுக்கான கருத்தனைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், ஒன்று சொல்கிறது